அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடகராசி நேயர்கள் அனைவருக்குமே இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய அடுத்த 15 நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களாக அமைய போகிறது, என்ன மாதிரி மாற்றத்தை கொண்டு வந்து தரப்போகுது, அது மட்டும் இல்லாமல் கிரகங்களுடைய அமைப்பால் என்ன மாதிரியான விஷயங்களை உங்களுக்கு நடக்க போகுது, முக்கியமாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாது என்பதை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ்மனத்தில் ஒரு விஷயத்தை வேண்டுதலான்னு நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படின்ற இந்த மூலமந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த சிவபெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய ஆழ்மனதில் வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பகவான் கடகராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய இந்த ஜூலை 17ஆம் தேதி ஆடி மாதம் தொடங்கியிருக்கு. இந்த மாதத்தில் சூரியன் மற்றும் பிற கிரகங்களின் அமைப்பானது 12 ராசிகள் மீது தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் இந்த கடகராசி நேயர்கள் அனைவருக்குமே இந்த 15 நாட்களானது எப்படிப்பட்ட மாற்றத்தையோ என்ன மாதிரியான விஷயத்தெல்லாம் நிகழ்த்த போகுது என்பதை பற்றி தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடக ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த 15 நாட்களில் உங்களுடைய சொந்த வளர்ச்சியில் அதிக கவனம் செலுத்த வேண்டுங்க. அதன் மூலமாக முன்னேற்றத்தை கண்டிப்பாக உங்களால் எதிர்பார்க்க முடியும். ராசியிலேயே உருவாகும் புதாத்திய யோகம் சுக்ராத்திய யோகத்தால் நன்மைகள் உங்களுக்கு அதிக அளவில் கிடைக்க போகுது. இதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. யோசித்து பேசக்கூடிய மற்றும் செய்யக்கூடிய செயல்களில் சிறப்பான வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். உங்களுடைய திட்டங்களுக்கு முழுமையான வெற்றிகள் கிடைக்கும். உங்களின் உணர்வுகளை வெளிப்படுத்தவும் அதற்கு மதிப்பும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. உதவும் குணத்தால் பிறருடைய உள்ளத்தை கவரக்கூடிய கடகராசி நேயர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய அந்த 15 நாட்களில் கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்திலேயே உங்கள் ராசியில் தனாதிபதி சூரியன் சஞ்சரிக்கிறார். இதனால் உங்களுக்கு என்ன மாதிரி மாற்றங்களை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது மட்டும் இல்லாமல் அவரோட சுக்கிரனும் புதனும் இணைந்திருக்காங்க. இதனால் புத ஆதித்ய யோகமும் புத சுக்கிர யோகமும் செயல்படும். இந்த நேரத்தில் உங்களுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது பற்றாக்குறை அடையும். அதாவது இதுக்கு முன்னாடி உங்களுடைய பொருளாதாரத்தில் பற்றாக்குறை ஏதாவது இருந்திருந்தால் அந்த விஷயங்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் அகலப்போகுது அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீங்க. அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் வலுவிழந்து இருப்பதால் உங்களுடைய ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுங்க. மேலும் மாத தொடக்கத்திலேயே குருவும் செவ்வாயும் இணைந்து லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாங்க. இதனால் உங்களுக்கு குருமங்கள யோகம் செயல்படும். மேலும் இந்த காலகட்டத்தில் சுப செய்திகள் வந்த வண்ணமாகவே இருக்கக்கூடும். அந்த அளவுக்கு உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்க போகுது. செலவு செய்கிறீங்க அப்படின்னா கூட அந்த செலவுகள் அனைத்துமே சுப செலவுகளுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு செலவாக தான் இருக்கக்கூடும். மேலும் துணிவும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். கல்யாண கனவுகள் நினைவாகும். கடமையில் கண்ணும் கருத்துமாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் செயல்படுவீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சகோதரர்களின் ஒத்துழைப்போடு சொத்துக்கள் வாங்கும் யோகமும் உங்களுக்கு கிடைக்க போகுது. கட்டிடங்கள் கட்டும் முயற்சிகள் கைகூடி வரப்போகுது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு உயர் பதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகும். மேலும் இடமாற்றங்களும் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இடமாற்றங்கள் மாறுறீங்க அப்படின்னா அந்த விஷயங்கள் கூட உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விதத்தில் தான் அமையக்கூடும். அதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. மேலும் கடகராசியில் சஞ்சரிக்கும் புதன் ஆடி 5ஆம் தேதி வக்ரம் பெற்றிருக்காரு. இதனால் உங்களுக்கு என்ன மாதிரி மாற்றம் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு 3 மற்றும் 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் புதன். அவர் வக்ரம் பெறும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய புதிய வழக்குகள் ஏதாவது இருந்தால் அதில் சாதகமான போக்குகள் காணப்படும். உடன் பிறப்புகளின் ஒத்துழைப்பு குறையும். பயணங்கள் அதிக அளவில் காணப்படும். ஆனாலுமே அவற்றால் ஆதாயம் எதுவுமே உங்களுக்கு இருக்காது. அலைச்சல் மட்டுமே உங்களுக்கு மிச்சமாக அமையக்கூடும். உடல் நலனில் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டுங்க. மேலும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு விருப்பமில்லாத இடமாற்றங்கள் கிடைத்து மன வருத்தத்தை உண்டாக்கக்கூடும். மேலும் வாகனங்களில் செல்லும் போது கவனம் ரொம்பவே தேவைங்க. பணம் வந்த மறுநிமிடமே செலவாகிவிடும். அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு.
அதே போல் ஆடி 16ஆம் தேதி சிம்ம ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். இதனால் உங்கள் ராசிக்கு 4 மற்றும் 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் தனஸ்தானத்திற்கு வரும்போது வருமான பற்றாக்குறை உங்களுக்கு அகலக்கூடும், வளர்ச்சி கூடும், திறமைக்கேற்றவாறு அங்கீகாரம் கிடைக்கும், தெய்வீக சிந்தனை மேலோங்கும். ஒரு சிலருக்கு தலைமை பதவிகளும் கிடைக்க போகுது, அதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. மேலும் உங்களுக்கு நெருக்கமாக இருப்பவர்கள் இன்னும் நெருக்கமாக மாறுவாங்க. அதன் விளைவாக கேட்ட சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வீடு கட்டுவது, கட்டிட வீட்டை பழுது பார்ப்பது போன்றவற்றில் நீங்கள் இந்த காலகட்டத்தில் அதிக அளவில் கவனத்தை செலுத்துவீங்க. மேலும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு இந்த காலகட்டமானது ஆதரவு தரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு போட்டிகள் அனைத்துமே விலகப் போகுது. மேலும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு மனதிற்கு பிடித்த நிறுவனத்தில் வேலைகள் கிடைக்கப்பட்டு ரொம்பவே மன மகிழ்ச்சியோடு காணப்படுவார்கள். அது மட்டும் இல்லாமல் கலைஞர்களுக்கு சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையக்கூடும். மாணவ மற்றும் மாணவிகளுக்கு இந்த காலகட்டத்தில் படிப்பில் முன்னேற்றம் ஏற்படும். பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி எடுத்து வைக்கும் முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி மட்டுமே கிடைக்கும். மேலும் பெண் பிள்ளைகளுக்கு அதிகப்படியான வெற்றிகள் இந்த கல்வியில் கிடைக்க போகுது. மேலும் விலகி சென்ற உறவினர்கள் விரும்பி வந்து உங்களிடம் சேர்வார்கள். இதனால் நீங்கள் ரொம்பவே மன மகிழ்ச்சியோடு நீங்கள் காணப்படுவீங்க அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நாட்கள் ஆகஸ்ட் 1, 6, 7, 12, 13 அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய காதல் மற்றும் குடும்ப உறவு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 15 நாட்களில் உங்கள் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் இருக்கக்கூடும். கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும். இதுவரை இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்களாம், புரிந்துணர்வு மேம்படலாம், உறவில் ஒற்றுமை கூடும். உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் படிப்படியாக சீராகலாம். குடும்ப உறுப்பினர்களோடான உறவு ஒற்றுமை காணப்படும். மேலும் காதலர்கள் தங்களுடைய துணையோடு வெளி இடங்களுக்கு சென்று ரொம்பவே மகிழ்ச்சியோடு திரும்புவாங்க. அவ்வப்பொழுது சிறு சிறு சண்டைகள் இருக்கும் என்றாலுமே பரஸ்பர ஒற்றுமை இருக்கக்கூடும். மேலும் உறவில் நல்ல பிணைப்பு காணப்படும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சிந்தனை மற்றும் செயல் கூட்டாளிகளோடு ஒத்தாசையாக இருக்கக்கூடும். மேலும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள் காணப்படுங்க. நிதி நிலைமையை பொறுத்த வரையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிதி நிலைமை இந்த 15 நாட்களில் வரவேற்கத்தக்க வகையில் இருக்கக்கூடும். வருமானம் அதிகரிக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பல ஆதாரங்கள் மூலமாக வருமானம் கிடைக்கலாம். இரண்டாவது வருமானம் அல்லது கூடுதல் வருமானம் நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. உபரிய வருமானத்தை நீங்கள் சேமிப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் தந்தை மற்றும் உறவினர்கள் மூலமாக ஆதாயம் கிடைக்கும். செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். பங்கு வர்த்தகம் மூலமாக ஆதாயம் கிடைக்கப்பட்டு ரொம்பவே மனமகிழ்ச்சியோடு நீங்கள் இந்த காலகட்டத்தில் காணப்படுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த 15 நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய உத்தியோகம் மற்றும் தொழிலில் மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம். அந்த மாற்றங்கள் உங்களுக்கு அனுகூலம் தரக்கூடியதாக இருக்கும். நிம்மதியான சூழ்நிலை இருக்கக்கூடும். பதட்டம் மற்றும் அழுத்தம் குறையலாம். உத்தியோகம் மற்றும் தொழில் மூலமாக நல்ல வருமானம் கிடைக்கப்பெறுங்க. மேலும் நீங்கள் நல்ல பண வரவை எதிர்பார்க்கலாம். உத்தியோக இடத்துல சக பணியாளர்கள் மற்றும் குழு உறுப்பினர்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிக அளவில் ஆதரவாக இருப்பாங்க. மேலதிகாரி மற்றும் பெண் பணியாளர்களும் உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க. அவர்கள் நேரடியாக இல்லாவிட்டாலுமே மறைமுகமாக உங்களுடைய வளர்ச்சிக்கு ஒரு உதவிகரமாக கண்டிப்பாக இருப்பாங்க. தொழிலை பொறுத்தவரையில் இந்த 15 நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வெளிப்புற காரணிகள் நேர்மறையாகவும் முன்னேற்றத்திற்கு உதவும் வகையில் இருக்கக்கூடும். உங்களுடைய கடந்த கால முயற்சிகள் தற்போது நல்ல பலனை அளிக்கும். தொழிலில் ஆச்சரியம் தரும் முன்னேற்றம் இருக்கக்கூடும். வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். அவர்களின் ஆதரவு மூலமாக நீங்கள் லாபங்களும் ஆதாயங்களும் கண்டிப்பாக உங்களுடைய தொழிலில் உச்சியை அடைய முடியும். இந்த காலகட்டத்தில் நடுப்பகுதியில் உங்களுடைய முதலீடுகள் அதிகரிக்கும். ஆதாயங்கள் மற்றும் செலவுகள் குவியலாம். வருமானம் வரவு எளிதாகும். இந்த காலகட்டத்தில் எதிர்காலத்தில் ஒரு செழிப்பான வணிகத்திற்கான தளமாக நீங்கள் அமைத்து கொள்ளலாங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஆரோக்கியம் படிப்படியாக முன்னேறும். மனைவி மற்றும் குழந்தைகளின் ஆரோக்கியம் கடந்த மாதங்களை விட இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உணவு பழக்கத்தில் நீங்கள் ரொம்பவே மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டுங்க. மேலும் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த 15 நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தகுதி தேர்வுகள் மற்றும் பிற நுழைவுத் தேர்வுகளில் எளிதாக உங்களால் தேர்ச்சி பெற முடியும். உங்களுக்கு விருப்பமான படிப்பு தேர்வு செய்ய இது ஒரு சிறந்த காலமாக இருக்க போகுது. மாணவர்களுக்கு நம்பிக்கைக்குரிய எதிர்காலத்தை காட்டும் வகையில் சாதகமான மாற்றங்கள் இருக்கும். வெளிநாடு சென்று புகழ்பெற்ற கல்வி நிறுவனத்தில் உயர்கல்வியை தொடர விரும்பும் மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் அனைத்துமே நல்லதை பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது.
சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் கடகராசி நேயர்கள் அனைவருக்குமே ஆடி மாதத்தில் வரக்கூடிய அடுத்த 15 நாட்கள் எப்படிப்பட்ட மாற்றத்தையும் என்ன மாதிரியான பலனையும் தரப்போகுது, முக்கியமாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றத பற்றியும் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்துருப்போம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கும் வகையில் தான் அமைய பெற்றிருக்கோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விநாயக பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ்மனதில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் விநாயக பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த விநாயக பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயங்களை வேண்டுதலாக நடக்க வேண்டும் அப்படின்னு நினச்சிங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி.